டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு பேசும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானிப்போம். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு பரிபூரணமும் நன்மையான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்தான். அப்போது அந்த ஊரில் ஒரு நரியும் சொல்லிச்சான், ஏன் சிங்கம் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணுமா, நானும் ராஜாவாக இருப்பேன்னு சொல்லிச்சான். எப்படி நரி சொல்லிச்சான், நானும் ராஜாவாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு ஆளெல்லாம் கூப்பிட்டு மேக்கப், இது ஒரு கதை தான், மேக்கப் போட்டுன்னு அது சிங்கமாக மாறிடுச்சான். சிங்கம் போல் அது மேக்கப்பெல்லாம் அழகாக பண்ணி அதனுடைய அலங்காரத்தை மாற்றி முகத்து ரூபத்தை மாற்றி சிங்கம் போலே ஆயிடுச்சான். இது ஒரு இந்த காட்டுக்கு ஒரு புதிய சிங்கம் வந்திருக்குதுன்னு எல்லா விலங்குகளும் அதுக்காக பயந்துச்சான். அப்போது ஒரு நாள் ஷோன்னு மழை பெய்தான். அந்த மழையில் பார்த்துட்டா அந்த நரியுடைய சாயம் ஃபுல்லாக கரைஞ்சி போய் அது நரின்னு எல்லோரும் பார்த்து துரத்தி அடித்தாங்களாம். அந்த விலங்குகள்லாம் துரத்திச்சான். நீ ஒரு நரி, எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி. அதுதான் பாருங்கள், அந்த வேஷம். நரி என்ன பண்ணுச்சு, நரியாக தான் இருக்கணும், அது என்ன பண்ணு, வேஷம் மாறிடுச்சு. அதுபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சிங்கத்தின் பிள்ளைகள் சிங்கமாக தான் இருக்கணும், நரியாக மாறக்கூடாது இல்லை. இப்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம கூட இருக்கலாம், அவங்க ஒரு வேளை துன்மார்க்கமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாமளும் சேர்ந்து அந்த கெட்ட பழக்கத்தை கற்றுக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ சிங்கத்தின் பிள்ளை, யூதராஜா சிங்கம் உங்கள் அப்பா, அவருடைய பிள்ளை. நீ எப்பயுமே என்ன பண்ணணும், சிங்கமாக தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட சேர்ந்து இந்த உலகத்துக்குரிய ஒத்த வேஷத்தை தரிக்கக்கூடாது. முடிஞ்சால் கூடுமானால் அவர்கள் நம்ம என்ன பண்ணணும், பின்பற்றி தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியாக மாற வேண்டும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, வேலையில் இருக்கிறீங்களா, கல்லூரியில் இருக்கிறீங்களா, வீட்டில் இருக்கிறீங்களா, மற்றவர்கள் உங்கள் நன்மையை பார்த்து, உங்களுடைய நல் நடக்கையை பார்த்து கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். ஆகவே நான் வேஷம் தரிக்கிறவர்களாக இல்லை, உண்மையாக இருக்க வேண்டும். 2வது, கர்த்தருக்கு நன்மையும் பரிபூரணமான சித்தம். தேவனுக்கு என்ன பிடிக்கும்? இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவினுடைய சந்தோஷமே, பிதாவுக்கு பிடிச்சதை மாத்திரம்தான் அவர் செஞ்சாருன்னு வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே அவர் நானும் தனியாக இருக்கவில்லைன்னு சொல்கிறாரு. நான் பிதா விட்டு ஒருபோதும் விலகலை. அவர் தான் எப்போ அந்த சிலுவையில் அவர் மரிக்கும் தருவாயில், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த ஒரு பொழுது தான் சொன்னார். அது வரையும் என்ன பண்ணலைங்க, அவரை ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருந்தார், சந்தோஷப்படுத்திகிட்டே இருந்தார். அதுபோல் நாமும் கர்த்தருக்கு பிரியமாகவும் நன்மையான காரியங்களை செய்து அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருந்து நம் மனம் மறுரூபமாகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். உங்கள் மனம் எப்படி இருக்கணும், மறுரூபப்படணும். நீங்கள் இப்போ இருக்கிறது போல் அல்ல, கர்த்தரை காணுகிற எவ்வளமாக நம்ம பார்க்க போகிறோமோ அதை போல் நம்ம இந்த பூமியில் வாழ வேண்டும், மறுரூபப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் இதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல, அது ஒரு முட்கள் நிறைந்த படுக்கை தான். ஆனால் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அண்டி சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் மறுரூபப்படுவீர்கள். உங்கள் மனம் புதிதாக மாறும். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும், ஆண்டவரே என் இருதயத்தை கழுவுங்க, உங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். உங்கள் அகம் எப்படியோ அப்படியே புறமும் இருக்கும்.
நீங்கள் எண்ணுகிற எண்ணத்தின்படி உங்கள் வாழ்க்கை அமையும் என்பதெல்லாம் சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் அந்த இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும். இருதயம் இருளடைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே இருளடைந்திருக்கும். ஆகவே நம் மனம் புதிதாக மாற வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். உலகத்தின் வேஷத்தை தெரியாது இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.